அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு சாதமும் கொண்டைக்கடலை வடையும். இது கிரேஸ் மேமும் சந்தோஷ் சாரும் குக் வித் கோமாலியில் செஞ்சுருந்தாங்க. ரெண்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கொண்டக்கடலை வடை பயங்கர கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னே கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசினா அதுக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. 3 டம்ளர் எடுத்துருக்கேன் சாப்பாட்டு அரிசி, அதுக்கு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது 1 பார்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதை நம்ம குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டாக நல்லா பொரிஞ்சுக்கட்டும். பொரிஞ்சதோட கருவேப்பிலை 1 கத்து போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகா 1 பச்சை மிளகாவை நல்லா ஒடிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் காரம் சாப்பிட்றதா இருந்தால் 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரே 1 பச்சை மிளகா தாங்க போட்டிருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட ஒரு 4-5 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை 3ஐயும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தக்காளியையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிகிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதோட நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேங்க. அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணியோட இப்போ வடிகட்டிட்டு அரிசியையும் போட்டுக்கலாங்க. இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க. குக்கரில் ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்துட்டையும் அப்படியே குக்கரை ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ கொண்டக்கடலைக்கு முந்தின நாளே நைட்டே கொண்டக்கடலையை நம்ம ஊற வச்சுக்கலாம். அதோட ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 4 வரமிளகா, அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை போட்டு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் நல்லா கொரன்னு வடைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க விட்டோன்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சோன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இது மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு அரைச்சிட்டு நான் ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் வடைக்கு எப்படி தட்டுவோமோ அது மாதிரி தட்டிக்கலாங்க. ரொம்பையும் தின்னாக இல்லாமல் ஈவனாக எல்லாத்தையுமே நம்ம பரட்டி வச்சுக்கலாங்க. இப்போ ரிஃபைண்ட் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கொண்டக்கடலை வெறுமனே நம்ம வேக வச்சு நம்ம ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டோன்னா அப்படியே ரிட்டன் கொண்டுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் இதே வடை மாதிரி சுட்டு கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பசங்களுமே சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ ஸ்கூல் தொடர்ந்துருச்சு இல்லையா, அதனால் நீங்கள் இது மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கொண்டக்கடலையில் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் இருக்கிறவங்க கொண்டக்கடலை சாப்பிட்டாங்கன்னா நல்லா குறையும் அப்படின்னு சொல்லிட்டுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இப்போ இந்த வடையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குக்கரில்
பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்துருச்சுங்க பருப்பு சாதம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது நம்ம வந்து மேலே நெய் விட்டுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் வந்து மேலே நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு சாதமும் கொண்டைக்கடலை வடையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.